உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்கள் கோடான குறைகளுக்கும் இன்னைக்காக சார் நான் சொல்ல மழை இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத மழை. இன்னும் 4 நாளுக்கு அப்புறமா மழை இருக்குது. சென்னையிலே மழை வரும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் எல்லையோட பகுதியில் சில இடத்துலலாம் மிகப்பெரிய மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இந்த கடலோர பகுதியில் சில மழைகள் ஏற்படுது. கேரளாவில் மிகப்பெரிய மழை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அங்கே சில படகு சவாரி ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மழை எதிர்நோக்கமாகவே வராது. அதாவது திடீர்னு இங்கே வரும், திடீர்னு அங்கே அடிக்கும். அந்த மாதிரியே மாறி மாறி அடிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கடலோரத்தில் மீன்கள் சில கரையோர போது அதில் ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயமான ஒரு மீனையும் பார்ப்பாங்க. சில வழிகள்லாம் நடக்க போகுது. ஆனால் கரையோரத்தில் நிறைய மீன்கள் ஒதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த கப்பல் கேரளாவில் இதுவானது. அதில் ரசாயனம் கலந்துருக்கு. அந்த ரசாயனத்தில் சில உப்புகள் அதிகமாக இருக்கிறனால சில மீன்களுக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படுறது. அது மூலிமா சில மீன்கள் எடுக்கிறதுனால உயிர் காப்பத்தால ரசாயனம் கலந்து இருக்கிறதுனால சாப்பிட்டு அதோட பிரச்சனை ஏற்படுது. அதுக்கு கேரளாலேருந்து வரக்கூடியதோ இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து வர்றது கொஞ்சம் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லா. இது வரைக்கும் பார்க்காத ஒரு நோய் ஒன்று வருது. வெளிநாட்டில் மக்கள் கொஞ்சம் அவதிப்படுவாங்க. அந்த நிலைமையும் வருதை பார்க்க போகிறோம். லண்டன் இல்லைன்னா பிரிட்டன் பிரான்ஸ் இந்த இடத்துல மக்கள் ஆர்ப்பாட்டம் ஏற்பட போது திடீர்னு அந்த மக்கள் மிகப்பெரிய கொந்தளிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அமெரிக்காவில் என்ன மக்களோட வழி. அது இல்லாமல் இவர் செய்யக்கூடிய செயல் ட்ரம்ப் அவரை கண்டித்து மக்கள் ஒரு ஊர்வலம் நடத்த போகிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்துப்பாங்க. இவரோட செயல் இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறத பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் தங்க வெள்ளி குறையும். அதே நேரத்தில் புதன் வியாழக்கிழமை இதில் வரலாறு காணாத அளவுக்கு இறங்கக்கூடிய நிலைமையும் இருக்குது. அதே நேரத்தில் இறங்கி உடனே ஏறக்கூடிய நிலைமையும் வரும். அதே நேரத்தில் இந்த பங்கு சந்தையும் சரி, ஷேர் மார்க்கெட் சரியாக அடிப்படும். எதிர்பார்க்காத ஒரு சில ப்ராப்ளங்கள் பங்கு சந்தையிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கோல்டு புதன் வியாழனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நெக்ஸ்ட் வீக். அது இல்லாமல் வேறு சில பொருட்களும் இறங்கிடும். இன்னொன்று ஒரு கப்பல் நடு இதில் பற்றிக்கு போது அது பெரிய கப்பலாக இருக்கும். எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும். சடனாக நடந்துடும். அதனால் அங்கே கொஞ்சம் மக்கள் குழப்பமாகும். அதே நேரத்தில் நடுவானில் ஒரு ஃப்ளைட் ஒரு ப்ராப்ளம் ஆகி கோளாறாகி அந்த ஃப்ளைட்டை கஷ்டப்பட்டு இறக்கிடுவாங்க. அதில் மக்கள் தப்பிச்சுப்பாங்க. பங்கு சந்தையில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதே நேரத்தில் ஆர்பிஐ ஒரு ரூல் ஒன்று எடுத்துன்னு வரும். அந்த ரூல் எடுத்துன்னு வரத்துல அதுலேயும் மக்கள் சில குழப்பங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் மாற்றுவாங்க. ஆனால் அந்த குழப்பங்கள் ரொம்ப பிரச்சனையாகும். இன்னும் 4 மாதத்தில் தங்க விலைகள் வாங்குகிற முறைகள் சில மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கான வழிமுறைகள் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத பார்க்கலாம். ஒரு சிவன் கோயிலில் ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு கோபுர கலசம் தானாக கீழே வரத பார்ப்போம். இதோட விலையில் எண்ணெயை கொஞ்சம் இறக்கிட்டு ஆனால் தடான்னு ஏற்ற போகிறாங்க. எண்ணெய் விலை அதிகமான விலை ஏற்படும். அது ஏற்படுறதான அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும். ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள ஒரு எர்த்குயிக், மிகப்பெரிய எர்த்குயிக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நடு மையத்தில் கொண்டிருக்கு. பூமியோட நடு மையத்திலும் சுழற்சியோட வேகத்தோட நிலையில் இருக்கக்கூடிய மையத்தில் ரொம்ப ஒரு அதிகமான ஒரு இதுவாக இருக்குது. அது எதிர்பார்க்காம ஏற்படும். அது மூலிமா சில கடல், அதாவது நடுக்கடலில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. 2 எர்த்குயிக் ஒரே இடத்துல டிஃப்ரெண்டான இடத்துல ஒரே நேரத்தில் வரதை பார்க்க போகிறோம்.
இது மூலிமா அடங்கிய எரிமலை, அதாவது இந்தோனேஷியாவில் திரும்பியும் எழுந்து சர்றன்னு பீரிட்டு அடிக்கக்கூடிய நிலைமை வரும். தீபகற்பம் 3 கடல் கூற இடம்னா இந்தியா. இந்தியாவோட நடுமையமாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், அதில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். திரும்பவும் அகமதாபாத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்க போகிறோம். வானவியல் ஆராய்ச்சிக்கு போகுது. அது போகக்கூடிய அந்த ஒரு இது ஒரு சின்ன குழப்பத்தில் கொஞ்சம் குழப்பமாகவும் அப்புறம் சரியா ஒரு சின்ன குழப்பம் அங்கே நடக்க போகுது, அப்புறம் சரியா. ஸ்ரீலங்காவில் ஒரு சின்ன பிரச்சனை, திடீர்னு அரசியலில் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படும். தமிழ்நாட்டோட எதிர்கட்சியோட தலைவர் அவர் ஒரு குழப்பமாவார். அதுக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். பூமியில் இன்னொரு பொக்கிஷம் நமக்கு கிடைக்க போகுது. மிகப்பெரிய ரொம்ப புராதானமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெளியே வரப்போகுது. அந்த நிலைமையும் மக்கள் பார்ப்பாங்க. அதுதான் உலகத்தோட ஏற்பட்ட ஒரு தன்மையும் நடக்கும். ஒரு முக்கிய அதிபர், பெரிய பிரச்சனை, அவரோட உடம்பும் பெரிய பிரச்சனையாக போகுது. கேரளா மாநிலம் முழுதுமே எதிர்பார்க்காத ஒரு வைரஸ் வரப்போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில அமைப்புகள், சில வழிகள் நல்லபடியாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த மாதம் சீனா ஒரு பங்கு சந்தையில் தங்கத்தையோ இல்லை இது வழியோ விற்கிறதோ இல்லை சில பர்ச்சேஸ் பண்ணுறதோ செய்ய போகிறோம். அப்போது பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த மாதம்தான் பெரிய மாற்றங்கள் நடக்கும். அமெரிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க, அதுலேயும் ப்ராப்ளம் வரும். டாலரோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கப்புறமா தான் ஏறும். அரசியல் வேறு வேறு வழியாக போய் ஒரு பிரச்சனையாகும். டெல்லியில் ஒரு முக்கியமான அதிபர் வீட்டில் ஒரு பிரச்சனையாக ஆக போகுது. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் அந்த 4 நாளில் எடுத்து படிக்கிறேன். சார், இப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் விண்வெளி அறிவியல் ஆய்வகத்துக்கு போயிருக்காரு. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலயமா அது ரொம்ப நாளைக்கு பிறகு இந்தியாவிலிருந்து சென்றிருக்கிற 2வது வீரர் இவர். இவருடைய பயணம் சிறப்பாக அமையுமா, நல்லபடியாக அமையுமா, நல்லபடியாக மீண்டும் திரும்பிடுவாரா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். சின்ன சின்ன குழப்பம்தான் வந்துடுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கூட்டணிக்குள்ளேயே குழப்பங்கள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே சில முட்டல்கள் மோதல்கள் வருது. அதே போல் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் எப்போ தீரும், என்ன ஆகும்? அடுத்த மாதம் பெரிய திருப்பங்கள் ஏற்பட போது, பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை வருது. இருந்தாலும் ஒரு கட்சியோட சின்ன பிளவு ஏற்பட்டு அதுக்கப்புறமா வழி நல்லாயிடும் அப்படின்னு தான் சொல்லுவேன். சார், இப்போ இந்த தங்கம் விலை திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. இப்போ வருங்காலத்தில் எதிர்காலத்தில் இது எப்படி இருக்கும், என்ன? வாங்க முடியாது. ஆனால் அடுத்த வாரம் இது தெரிஞ்சிடும், இதோட முடிவு தெரிஞ்சிடும். ஆனால் பின்னாடி ஃப்யூச்சரில் ஏற தான் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் இப்போ நடக்கிற இந்த போர் தானா சார், இல்லை அமெரிக்காவுடைய கைங்கரியமா, என்ன? போரோட வழிதான், பயம் இல்லை. ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கு கோடான கோடி ரசிக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.